Hello guys, myself Williams. I'm doing MBA Hospital Administration in Madurai Kamarajar University. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இன் கேஸ் ஸ்டடி. இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, தென் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எதில் இன்வால்வ் ஆகிருக்கு, டெக்னிக்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ஏபிசி மெத்தட், தென் வெண்ட் அனாலிசிஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் inventory control introduction. In healthcare system, material management is concerned with providing the drugs and supplies and equipments needed by the health personnel to deliver the health service. இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டான டைமில், அதாவது ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நீடு இருக்குது, என்னென்ன சப்ளைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத பூர்த்தி செய்கிற ஒரு விஷயமாக இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இருக்குது. வித்தின் டைமில் ஹெல்த் சர்வீஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்குது இந்த இன்வென்ட்ரி control. Then inventory control. An inventory is detailed list of all articles on the ward, their specification and standard numbers of quantity. Inventory control oda main purpose, main enna appadina, inventory control is detailed list of all articles. அது என்ன ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸாகவும் எத்தனை குவான்டிட்டியாகவும் இருக்குது அப்படின்றது தான் inventory control. Then inventory control. It means stocking the adequate number and kinds of store so that materials are available whenever required. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டை அடிக்குவேட் ஸ்டாக்ஸ், தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணுறதும், எப்பெல்லாம் தேவை இருக்குதோ அப்போல்லாம் நம்ம அந்த பொருளை, அதாவது தேவைக்கு வாங்கி வைக்கணும், அதுதான். தென் டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. அஃபிஷியல் இன்வென்ட்ரி, அன்அஃபிஷியல் இன்வென்ட்ரி. அஃபிஷியல் இன்வென்ட்ரியில் the material lying in the main stores and being accounted but for not being issued to the user units. இந்த மெட்டீரியல் அஃபிஷியல் இன்வென்ட்ரியில் இந்த மெட்டீரியல் மெயின் ஸ்டோர்ஸில் இருக்கும், being accounted for but have not issued to the user unit. யூசர் யூனிட்டுக்கு இது உடனடியாக இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஐட்டம், ட்ரெஸ்ஸிங்ஸ், லைன்ஸ், எக்ஸ்ரே சப்ளைஸ் அண்ட் லெபோரட்டரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே உடனே கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அஃபிஷியல் இன்வென்ட்ரியோட எக்ஸாம்பிள்ஸ். தென் அன்அஃபிஷியல் இன்வென்ட்ரிஸ். த மெட்டீரியல் ஹாவ் பீன் இஷ்யூ டு த யூசர் யூனிட்ஸ். இந்த மெட்டீரியல் எல்லாமே யூசர் யூனிட்ஸ்க்கு சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பென்சரிஸ், சிஎஸ்எஸ்டி, லாண்ட்ரி வார்ட்ஸ் அண்ட் ஓபிடி. In case of forecasting or demand estimation, these items are not taken into the consideration by the hospital administration, so it is called an unofficial inventory of a hospital. Then objectives of a inventory control: to supply the material in time, டைமுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணணும். to give maximum client service, to reduce or minimize the investment in the inventory. எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் மற்ற தேவைகள் சந்திக்கப்படாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மினிமைஸ் பண்ணோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லது. டு அவாய்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் நம்ம ஆல்ரெடி படித்தோம், இட் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எப்போல்லாம் அதாவது அதோட நீட் இருக்கோ, வென்எவர் வி ஹாவ் வீட், எவ்வளோ தேவை, எந்த அளவுக்கு, எப்போவுமே அந்த ஒரு ஸ்டாக்கில் ஷார்ட்டேஜஸ் வராமல் பார்த்துக்கணும். தென் டு மினிமைஸ் த லாஸஸ் இருக்கக்கூடாது. தென் டு மீட் த unforeseen future demand, to minimize the idle time by avoiding the stock outs and shortages. Then inventory control எதுலலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டோர் ரெக்கார்ட்ஸ், physical control of material, preservation of material, minimization of obsolescence and reconciliations. Then techniques of inventory control: ABC method and wet method. ABCல always better control, wetல vital, essential, desirable. Then ABC method of inventory control: A ஐட்டம்ஸில் less in நம்பராக இருக்கும், consume the major portions of funds, managed by the top management. இந்த ஏ ஐட்டம்ஸை யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா டாப் மேனேஜ்மெண்ட். டைட் கண்ட்ரோல், ரிகட் எஸ்டிமேட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ், ஸ்ட்ரிக்ட் அண்ட் க்ளோசர் வாட்ச், ரெக்வயர் ஹவு லோ சேஃப்லி ஸ்டாக். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் டீஃபெபிலேட்டர், வென்டிலேட்டர்ஸ். தென் டி ஐட்டம்ஸ், மாட்ரேட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், பர்ச்சேஸ் பேஸ்ட் ஆன் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்ஸ், ரீசனபிளி ஸ்ட்ரிக்ட் வாட்ச் அண்ட் கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட் டன் அட் மிடில் லெவல். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா குளுக்கோமீட்டர், மெடிசன்ஸ்.
C items நிறையாவே இருக்கும், larger in number, consume lesser amount of fund, ordinary control measure, require high safety stock, management to be done at lower level. For example, gas fees and paper bins. இதோட advantages என்னன்னா easy to control the wastage of costly items, easy to maintain the cost and turnover rate, simple, no confusing formulas are involved, இதில் எந்த ஒரு formulas இருக்காது, help to exercise a selective control. Disadvantages: inconvenient to compute and carry out this analysis when the items are in number of several thousands, more chances of deteriorations of class C items as they are purchased in bulk, lose control on C items may result in shortages. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சி ஐட்டம்ஸில் வந்து என்னெல்லாம்னா காஸ் பின்ஸ், தென் பேப்பர் பின்ஸ், இது எல்லாமே லார்ஜர் அமௌண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இதில் ஷார்ட்டேஜ் வரவும் சான்சஸ் இருக்குது. தென் வெட் அனாலிசிஸில் வைட்டல், எசென்ஷியல் அண்ட் டிசரபிள். It's based on the critical the item is providing for the health service. Vital item without which the hospital cannot function. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டலால் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. எசென்ஷியல் ஐட்டம் வித்தவுட் அன் இன்ஸ்டியூஷன் கேன் ஃபங்க்ஷன் பட் மே அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டல். இது இல்லாமல் இருக்கலாம், பட் எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த ஹெல்த் சர்வீஸை அஃபெக்ட் பண்ணுது. Desirable items, unavailability of which will not interfere with the functioning because they can be easily purchased as and when required. எப்போ வேணாலும் அதை வாங்கிக்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். தென் வெட் அனாலிசிஸில் வைட்டல் ரோல் பார்க்கலாம். The items without which the treatment comes to standstill, non-availability cannot be tolerated. அது இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. For example, the vital items are stocked in abundance. Abundanceனால் தெரியும், அதாவது ரொம்ப அதிகமாக. Very strict control, for example, anti-snake venom. Then essential, the items whose non-availability can be tolerated for 2-3 days. The essential items are stocked in medium amount. For example, corticosteroid drugs. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சம் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ட்ரக்ஸ். Desirable items, the items whose non-availability cannot be tolerated for the long period. இது ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கவே முடியாது. The stock in small amount and purchase is based on usage. இது வந்து ஸ்டாக் வந்து ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்கும், பர்ச்சேஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் த யூசேஜ் எஸ்டிமேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா பேராசிட்டமல் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக ஸ்டாக் இல்லாமல் இருக்க முடியாது. Although the proportion of vital, essential, desirable items varies from the hospital to hospital depending upon the type and quantity of workload. இது இந்த வெட் அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அது வந்து சேஞ்சஸ் ஆக, அதாவது டிபெண்டிங் அப்பான் த டைப்ஸ், ஒவ்வொரு டைப்ஸையும் மாற்றி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடுகள் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe and share and comment. Thank you.